ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலையில மகா தீபமானது ஏற்றப்படும் போது கோவில் உள்ள அர்த்தநாரீஸ்வரர் காட்சியானது கிடைக்குங்க. இந்த காட்சியை வருடத்தில் ஒரு நாள் இந்த நிமிடத்தில் மட்டுமே பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். இந்த காட்சியை வேறு எப்பயுமே பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த அர்த்தநாரீஸ்வரர் காட்சியை பார்ப்பது மிகப்பெரிய புண்ணியம் அப்படின்னு சொல்லலாம். இதை பார்க்கும்போது உங்களுக்கு கோடி புண்ணியம் இதனால கண்டிப்பா கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ கண்டிப்பா இந்த காட்சியை நீங்க அனைவரும் பார்த்து பயனடையலாம். இந்த காட்சியை நீங்க பார்க்கும் பொழுது கண்டிப்பா இதனால உங்களுக்கு தோஷங்கள் நீங்கி கோடி புண்ணியம் இதனால வந்து சேரப்போகுது அப்படின்னு சொல்லலாம். அதே போல இந்த காட்சியை பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நேரில் சென்று பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை கண்டிப்பா இருந்திருக்கலாம். இந்த காட்சியை நீங்க இந்த வீடியோ பார்த்து கண்டிப்பா பயனடையலாம். இதனால உங்களுக்கு கடவுளை நேரில் வந்து தென்பட்டது போல் உங்களுக்கு கண்டிப்பா இருக்க போகுது. இந்த காட்சியை பார்ப்பது ஒரு அரிய நிகழ்வு அப்படின்னு சொல்லலாங்க. இந்த காட்சியை நம்ம பார்ப்பதற்கு நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம என்ன புண்ணியம் செஞ்சிருக்கோமோ அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால இந்த காட்சியை அனைவரும் பார்த்து கண்டிப்பா பயனடையலாம். அதே போல இந்த காட்சியை நீங்க பார்த்து பயனடைவது போல் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கும் இந்த காட்சியை நீங்க ஷேர் பண்ணலாம். அவங்களுக்கும் இதனால பார்த்தீங்கன்னா கோடி புண்ணியம் வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பா நிகழலாம். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நீங்க தாராளமா ஷேர் பண்ணலாம். இந்த காட்சியை நீங்க பார்ப்பது மட்டுமல்லாமல் உங்க குடும்பத்தில் உள்ள அனைவரும் பார்க்கும் பொழுது இதனால உங்க குடும்பத்திற்கே ஒரு பாவ விமோசனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. இதனால உங்க வாழ்க்கையில புண்ணியம் மேலும் மேலும் பெருகும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ கண்டிப்பா இந்த காட்சியை அனைவரும் பார்த்து பயனடைங்க. அதே போல இந்த காட்சி பார்த்தீங்கன்னா அர்த்தநாரீஸ்வரர் கோலத்தில் தெரியக்கூடிய ஒரு அரிய காட்சி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த அர்த்தநாரீஸ்வரர் கோலத்தில் தெரியக்கூடிய இந்த காட்சியை நீங்க பார்க்கும் பொழுது இந்த நிகழ்வு உங்களுக்கு ஒரு கண்கூடா நிகழ்வா கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த காட்சியை நீங்க அனைவரும் இந்த வீடியோல முழுமையா பார்த்து கண்டிப்பா பயன் அடைந்திருப்பீங்க. இந்த அர்த்தநாரீஸ்வரர் கோலம் அப்படின்னு சொல்லும் போது நிறைய பேருக்கு இந்த விஷயத்தை பற்றி கண்டிப்பா தெரிய வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ அர்த்தநாரீஸ்வரர் கோலம் அப்படின்னா என்ன அப்படிங்கறது இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்து தெரிந்து கொள்ளலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா சிவன் இணையில்லாத ஆண் என்று குறிப்பிடப்படக்கூடியவர் அப்படின்னு சொல்லலாங்க. இவர் இணை இல்லாத ஆண்மையின் அடையாளமாக இருக்கிறார். அதாவது சிவனின் அர்த்தநாரீஸ்வரர் வடிவத்துல பாத்தீங்கன்னா ஒரு பாதி முழு வளர்ச்சியடைந்த பெண் உருவம் தெரியும் அப்படின்னு சொல்லலாம். இதனுடைய கதை என்னன்னு பாத்தீங்கன்னா சிவபெருமான் பரவச நிலையில் இருந்ததால் பார்வதி அவருடைய ஈர்ப்பால் ஈர்க்கப்பட்டார் அப்படின்னு சொல்லலாங்க. பார்வதி அவரை கவர பல காரியங்களை செய்து எல்லா விதமான உதவிகளையும் நாடிய பிறகு அவர்கள் திருமணம் செய்து கொண்டனர் அப்படின்னு சொல்லலாம். இவர்கள் திருமணம் ஆனவுடன் இயற்கையாகவே சிவன் அவரது அனுபவத்தை பார்வதியிடம் பகிர்ந்து கொள்ள விரும்பினாருங்க. பார்வதி அவரிடம் உங்களுக்குள் நீங்கள் அனுபவிக்கும் இந்த நிலைமையை நானும் அனுபவிக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதற்காக பாத்தீங்கன்னா பார்வதி எந்த விதமான கடினமான செயலும் செய்ய தயாராக இருக்காங்க. சிவன் சிரித்து கொண்டே நீ பெரிய சாதனை இதற்காக எதுவும் செய்யவில்லை அப்படின்னு சொல்றாரு. அதாவது சிவபெருமான் வந்து என் மடியில் உட்கார் அப்படின்னு சொல்றாங்க. பார்வதி அதை ஏற்றுக்கொண்டு அவருடைய இடது மடியில் அமர்ந்தாங்க. அவளுடைய முழு விருப்பத்துடன் இருந்ததால் தன்னை முழுவதுமாக அவரின் கைகளில் ஒப்படைத்தாள். அவர் அப்படியே அவளை உள்ளே இழுத்தவுடன் அவரில் பாதியாக மாறினாள் அப்படின்னு சொல்லப்படுது. நீங்கள் இந்த கதையை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது தனது சொந்த உடலில் அவளுக்கு இடமளிக்க வேண்டும் என்றால் அவர் தன் பாதியை இழக்க வேண்டும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் தன் பாதியை உதறிவிட்டு அவளையும் சேர்த்து கொண்டார். இதுதான் இந்த அர்த்தநாரீஸ்வரனின் கதை அப்படின்னு சொல்லலாம். அதே போல இதனுடைய அடிப்படையில் உங்களுக்குள் ஆண்பால் மற்றும் பெண்பால் சமமாக பிரிக்கப்பட்டுள்ளதை என்பதை வெளிப்படுத்த முயற்சி செய்கிறது. அவளையும் தன்னோடு சேர்ந்து கொண்டதும் அவர் பரவசம் அடைந்தார் அப்படின்னு சொல்லலாம். இதுதாங்க இந்த அர்த்தநாரீஸ்வரர் தோன்றிய கதை அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த அர்த்தநாரீஸ்வரர் தோன்றிய கதையை இந்த வீடியோ மூலம் முழுமையா பார்த்து தெரிந்திருப்பீங்க. மேலும் இதை தொடர்ந்து திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்துடைய சிறப்பம்சம் என்னங்கிறத பார்க்கலாம். திருவண்ணாமலை மாவட்டத்தின் முக்கிய திருவிழாவாக இந்த தீபத்தை நாம கொண்டாடி வருகிறோம் அப்படின்னு சொல்லலாம்.
கிட்டத்தட்ட 10 நாட்களுக்கு இந்த தீப திருவிழாவானது கொண்டாடப்படும் அப்படின்னு சொல்லலாங்க. வட மாவட்டங்களைச் சேர்ந்த பெரும் எண்ணிக்கையானவர்கள் இந்த திருவிழாவில் பங்கேற்க செல்கின்றனர். இந்த கார்த்திகை தீபம் அன்று 6 மணி அளவில் 2668 அடி உயரமுள்ள மலையூற்றில் இந்த மகா தீபமானது ஏற்றப்படும். 5 அடி உயரமும் 250 கிலோ எடையும் கொண்ட கொப்பரையில் 3500 லிட்டர் நெய் ஊற்றப்பட்டு 1000 மீட்டர் கடா துணியால் ஆன திரியின் மூலம் இந்த மகா தீபமானது ஏற்றப்படும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மகா தீபம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 11 நாட்கள் எரியும் அப்படின்னு சொல்லலாங்க. மகா தீபத்தை காண லட்சக்கணக்கானவர்கள் குவியக்கூடிய ஒரு நாள் இந்த தீப நாள் அப்படின்னு சொல்லலாம். சுமார் 2700 சிறப்பு பேருந்துகள் அரசு போக்குவரத்து கழகங்களின் சார்பில் இந்த நாளில் இயக்கப்படும் அப்படின்னு சொல்லலாம். தமிழ்நாட்டில் உள்ள மிக பெரிய கோவில்களில் இந்த திருவண்ணாமலை அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது தமிழ்நாட்டில் உள்ள மிக பெரிய கோவில்களில் இந்த திருவண்ணாமலையும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். சுமார் 25 ஏக்கர் பரப்பளவில் 9 கோபுரங்களையும் 6 பிரகாரங்களையும் 142 சன்னதிகளையும் அதே போல 306 மண்டபங்களையும் உள்ளடக்கிய திருக்கோவில் இந்த திருவண்ணாமலை அப்படின்னு சொல்லலாம். சிவகங்கை தீர்த்தம், பிரம்ம தீர்த்தம் என 2 பெரிய குளங்கள் கோவிலின் உள்ளே அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த கோவில் சோழர் காலம் துவங்கி நாயக்கர் காலம் வரை தொடர்ச்சியாக பல்வேறு மன்னர்களால் கட்டப்பட்டு திருப்பணி செய்யப்பட்ட ஒரு கோவில் அப்படின்னு சொல்லலாம். இந்த கோவில் கிபி 1565 தழைக்கோட்டை போரில் விஜயநகர பேரரசு வீழ்ந்த பிறகு தமிழ்நாட்டை ஆண்டு வந்த நாயக்கர்கள் சுதந்திர மன்னர்களா ஆனார்கள். அந்த காலகட்டத்தில் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் பெருமளவில் மேம்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். நீண்ட மதில்கள், ராஜகோபுரம், அழகு மிகுந்த சிற்பங்கள் உருவாக்கப்பட்டனர். இந்த கார்த்திகை தீபத்தின் பின்னணி என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலையின் மீது ஏற்றப்படும் கார்த்திகை தீபம் குறித்து எழுதப்பட்ட வரலாறு ஏதுமே கிடையாதுங்க. இருந்த போதும் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் கார்த்திகை திருநாள் என்பது மிக முக்கியமான நாளாக சில கல்வெட்டுகள் இதனை சுட்டி காட்டுகின்றனர் அப்படின்னு சொல்லலாம். அதே போல இந்த திருவண்ணாமலை கோவிலில் மைசூர் கொப்பரை என்ற மிக பெரிய கொப்பரை அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த எண்ணெய் கொப்பரையில் கிபி 1746 நவம்பர் 20ஆம் தேதி எழுதப்பட்ட எழுத்துகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. இந்த கொப்பரையோட எடை பார்த்தீங்கன்னா 41.2 பாரம் அப்படின்னு சொல்லலாம். மைசூர் சமஸ்தானத்தில் உயர் அமைச்சராக பணியாற்றிய வெங்கடாபத்திய என்பவர் இதனை வழங்கினார் அப்படின்னு சொல்லலாம். கல்வெட்டுகளை தவிர திருவண்ணாமலையில் உள்ள சில மடங்களிலும் திருவண்ணாமலையர் கோவில்களிலும் கிடைக்கும் செப்பேடுகளில் கார்த்திகை தீப திருவிழா குறித்த குறிப்புகளும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே போல தமிழ்நாட்டை பொறுத்தவரை கார்த்திகை ஒட்டி மலைகளின் மீது தீபம் ஏற்றுவது நீண்ட கால வழக்கமாக இருப்பதை சுட்டி காட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாங்க. மதுரையில் பெருமாள் மலை, அரிட்டாப்பட்டி, கீழாக்குடியில், திருப்பரங்குன்றம் ஆகிய இடங்களிலும் தீபங்கள் ஏற்றப்பட்டு வருகின்றனர். இப்படி தீபங்கள் ஏற்றப்படும் மலைகள் அனைத்திலும் சமணர் தொடர்பான பள்ளிகளோ சிற்பங்களோ இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த தீபங்களை கீழே உள்ள சிற்பங்களையும் தொடர்பு படுத்தும் வகையிலான கதைகள் ஏதுமே இல்லை அப்படின்னு சொல்லலாங்க. திருவண்ணாமலை பொறுத்தவரை மலைக்கு கீழே சமண அடையாளம் ஏதுமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். சிவபுராணம் சார்ந்த கதையே இங்கு சொல்லப்படுது அப்படின்னு சொல்லலாங்க. சைவ சமய நம்பிக்கைகளின்படி பஞ்சபூத தலங்களில் திருவண்ணாமலை அக்னி தலமாக கருதப்படுகிறது அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இந்த திருவண்ணாமலையோட சிறப்பு அம்சம் என்னங்கிறத இந்த வீடியோ முழுமையா பார்த்துருப்பீங்க. அதே போல அர்த்தநாரீஸ்வரர் கோலம் அப்படின்னு என்னென்ற தகவலையும் இந்த வீடியோ மூலம் பார்த்து கண்டிப்பா நீங்க அனைவரும் பயன் அடைந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லலாங்க. இந்த கார்த்திகை தீப திருநாளான இன்றைய நாள் தோன்றிய அர்த்தநாரீஸ்வரர் காட்சியை அனைவரும் பார்த்து பயன் அடைந்திருப்பீங்க. இதனால கண்டிப்பா உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
அதனால் நம்ம சேனலில் பார்க்கும்போது நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸை பார்க்குற நேயர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.